குடியுரிமை திருத்த சட்டம் 2019 இந்தியாவின் உள்விவகாரம். அதை அமல்படுத்துவது குறித்த அமெரிக்காவின் அறிக்கை தவறானது, தவறான தகவல் மற்றும் தேவையற்றது என்று வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால், குடியுரிமை திருத்த சட்டம் 2019 என்பது இந்தியாவின் உள்விவகாரம் மற்றும் மனித உரிமைகளுக்கான நீண்டகால அர்ப்பணிப்பு ஆகியவற்றை உள்ளடக்கியதாக உள்ளது. இந்த சட்டம் 31 டிசம்பர் 2014 அன்று அல்லது அதற்கு முன் இந்தியாவுக்குள் நுழைந்த ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் மற்றும் வங்காளதேசத்தில் இருந்து துன்புறுத்தப்பட்ட இந்து, சீக்கிய, புத்த, பார்சி மற்றும் கிறிஸ்தவ சமூகங்களை சேர்ந்த சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பான புகலிடத்தை வழங்குகிறது. CAA என்பது குடியுரிமையை வழங்குவது, பறிப்பது அல்ல குடியுரிமை. எனவே இது அடிக்கோடிட்டு காட்டப்பட வேண்டும். இது நாடற்ற தன்மையின் பிரச்சனையை குறிக்கிறது, மனித கண்ணியத்தை வழங்குகிறது மற்றும் மனித உரிமைகளை ஆதரிக்கிறது என தெரிவித்தார். இந்தியாவின் அரசியலமைப்பு அதன் குடிமக்கள் அனைவருக்கும் மத சுதந்திரத்தை உத்தரவாதம் செய்கிறது. துன்பத்தில் இருப்பவர்களுக்கு உதவும் ஒரு பாராட்டத்தக்க முயற்சியை பற்றிய கருத்துக்களை வாக்கு வங்கி அரசியல் தீர்மானிக்கக்கூடாது. அமெரிக்க வெளியுறவுத்துறை CAA அமலாக்கம் பற்றிய அறிக்கை மற்றும் பலரால் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டாலும் அது தவறானது என்று நாங்கள் கருதுகிறோம். தவறான தகவல் மற்றும் தேவையற்றது. இந்தியாவின் பன்மைத்துவ மரபுகள் மற்றும் பிராந்தியத்தின் பிரிவினைக்கு பிந்தைய வரலாறு பற்றி தெரியாதவர்கள் அதனை பற்றி பேசாமல் இருப்பது நல்லது. இந்தியாவின் பங்காளிகள் மற்றும் நலம் விரும்பிகள் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்ட நோக்கத்தை வரவேற்க வேண்டும் என தெரிவித்தார்.